அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் இரண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பெற்றதம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே அல்லால் மற்றவர் அறியார் என்றனை ஈன்ற வள்ளலே மன்றிலே நடக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ நீதான் குறிக்கொண்ட கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கறிவாய் அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு நீர்த்து அருளே அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த பாடலை பாடியிருக்காங்க. இதுக்கு விளக்கம்: அம்பலத்திலே திருக்கூற்று இயற்றும் அரசே, மாட்சிமை பொருந்திய குணங்களை உடையவனே, தாம் பெற்ற குழந்தைகளின் குணங்களை பெற்றவர்கள் அறிவரே அன்றி மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் எனும்போது, என்னை பெற்ற வள்ளலே, குணங்களால் கொடியவனாகிய என்னை நீ முற்றிலும் நன்றாக அறிவாய். அறிந்திருந்தும் வெறுப்பது ஏன்? வெறுப்பு அகன்று ஆண்டு அருள்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சிறப்பாக பாடியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பிறந்த நம்ம குழந்தைகளுடைய குணங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். எல்லா பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுடைய குணங்கள் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது இயல்பு. அதே மாதிரி வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, என்னை பெற்ற தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்னை பெற்ற தாயாகி தந்தை ஆகிய விளங்கக்கூடிய பெருமானே, என்னுடைய குணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். அதாவது என்னுடைய கொடிய குணங்கள் எல்லாமே உனக்கு தெரியும். கொடியவனாகவே நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என்னை நீ எப்படி வெறுக்க முடியும்? ஏன்னா அவன் உனது பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும்போது என்னை நீ எப்படி வெறுத்து ஒதுக்குற? அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க, என்னை நல்வழிப்படுத்துவதும் உனது கடமை அல்லவா அப்படின்ற மாதிரி தான் இங்கே இந்த விண்ணப்பத்தையே வைக்கிறாங்க. பிள்ளை சிறு விண்ணப்பம்னு நான் பலவிதமான குற்றங்களை உடையவனாக இருக்கின்றேன். அதே சமயத்தில் நான் உனது பிள்ளையாக இருக்கும்போது நீ என்னை அப்படியே விட்டுடலாமா? உனது அருளை கொடுத்து என்னை நல்வழிப்படுத்து அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இது சொல்கிறதுக்கு நம்ம சில பாடல்கள் வள்ளல் பெருமான் அருமையாக பாடியிருக்கிறாங்க. நான் பலவிதமான குற்றங்களை உடையவனாக இருக்கின்றேன், என்னை நீ கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரியே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. சில பாடல்களை நம்ம பாடிட்டு மட்டும் இது பண்ணுறேன். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வள்ளல் பெருமான் எப்படி பலவிதமான இதெல்லாமே விசாரமாக தான் வருது. அதாவது நமது குறைகளையும் இறைவனுடைய பெருமையையும் இடைவிடாது விசாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த விசாரம் பண்ண தான் நம்ம ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிற அந்த திரைகள் எல்லாம் விலகும் அப்படின்றாங்க. இந்த வழியில் தான் அந்த திரைகளை விலக்கி கொள்ள முடியும், வேறு வழிகளில் விலக்கி கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க பேருபதேசத்தில். அதனால் நம்ம வள்ளல் பெருமான் எப்படி இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடி அந்த குறைகளை எல்லாம் சொல்கிறாங்க. நான் இப்படி இந்த மாதிரி குறையோடு இருக்கேன், என்னைய மேலே ஏற்றி என்னை மேல் வழிக்கு ஏற்றிட்டு போ, கீழே விட்டுறாத, நீ என்னை விட்டுட்டேன்னா என்னை காப்பாற்றுவாங்க, என்னை பெற்ற தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய பெருமானே என்னை கைவிட்டுறாதன்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் அப்படி விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பாடல் இருக்குது. சில பாடல்களை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். முதல்ல அந்த மகாதேவ மாலையில், அடியேனேன் பிழை அனைத்தும் பொறுத்து ஆட்கொண்ட அருட்கடலே, மன்றோங்கும் அரசே, இன்னான் கொடியனேன் செய்பிழையை திருவுள்ளத்தே கொல்லுதியோ கொண்டு குலம் குறிப்பதுண்டோ, நெடியனே முதற்கடவுட் சமூகத்தோர்தம் நெடும்பிழைகள் ஆயிரமும் பொறுத்து
மாயை ஒடிய நேர் நின்ற பெருங்கருணை வள்ளல் என்று மறைகள் ஓதுவது இங்கு உனைத்தான் அன்றோ அப்படி சொல்லி அருமையாக இந்த பாடல் பாடியிருக்கிறாங்க. அடுத்து செய்வகை, இது 4ஆம் திருமுறையில் வருது. செய்வகை ஒன்றறியா சிறியேன் இந்த சிற்றுலக வாழ்க்கையிடை சிக்கி அந்தோ பொய்வகையே புரிகின்றேன் புண்ணியா நின் பொன்னடியை போற்றிலேன் புனிதனே நான் உய்வகை எவ்வகை யாது செய்வேன் நீயே உறுதுணை என்று இருக்கின்றேன் உணர்விலேனை மெய்வகையிற் செலுத்த நினைத்திடுவாயோ சொல்வேந்தே என் உயிர் துணையாய் விளங்கும் கோவே அப்படின்னு அருமையாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அடுத்து 6ஆம் திருமுறையில் சிரத்தை ஆதிய சுபகுணம் சிறிதும் சேர்ந்திலேன் அருட்செயலிலேன் சாகா வரத்தை வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே ஒன்றன் மனக்குறிப்பு அறியேன் கரத்தை நேர் உலக் கடையேன் என்றனை நீ கைவிடேல் ஒரு கணம் இனி ஆற்றேன் தரத்தை ஈந்தருள் வாய்வடல் அரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே பத்தியம் சிறிது உற்றிலேன் உன்பால் பக்தி ஒன்றிலேன் பரம நின் கருணை மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன் வல்லலே ஒன்றன் மனக்குறிப்பு அறியேன் எத்தி அஞ்சலை என அருளாயேல் ஏழையேன் உயிரிழப்பேன் உன் ஆணை சத்தியம் புகன்றேன் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே. இங்கே அருமையாக பாடுறாங்க. அடுத்து இதுவும் 6ஆம் திருமுறையில் வரக்கூடிய இந்த பாட்டு, அதாவது சிற்சத்தி வணக்கம் அப்படின்ற தலைப்பில் நாடா கொடிய மனம் அடக்கி நல்ல மனத்தை கனிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதர்ம கொடியே அடியேற்கு அருளுகவே புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது எனை மீட்டு நலம்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளம்கொள் ஞான சித்தியெல்லாம் வயங்க விலங்கு மணிமன்றில் புலம்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே வெறிக்கும் சமய குழியில் விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவளித்த வள்ளல் கொடியே மணக்கொடியை செரிக்கும் பெரியர் உளத்தோங்கும் தெய்வக் கொடியே சிவஞானக் கொடியே ஆனந்தக் கொடியே அடியேற்கு அருளுகவே. அப்புறம் அடுத்து தடுத்தல் அறிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து எந்தனை மெய் அருட்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே அப்படின்னு சொல்லி இதுலேயும் அருமையாக இந்த சிற்சக்தி வணக்கம்ன்ற தலைப்புலையும் சிறப்பாக பாடியிருக்காங்க. இதோட கூட இந்த பாட்டு பாருங்கள். அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம் தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிலையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேறேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்ப தேவே. அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அருளுடைய பரம்பொருளே மன்றில் ஆடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம் தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே இம் மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிலையை எல்லாம் சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக இன்ப தேவே அப்படின்னு. இது நான் பலவிதமான குற்றங்களை செய்பவனாக இருக்கிறேன், இருந்த போதும் என்னை கைவிட்டுறாத, என்னை மேலே ஏற்று அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த பாடலை பாடுறாங்க. கடைசியாக இந்த பாடல் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொல்லல் உனக்கு இயல்பே சிற்றம்பலவா இனி சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது
தெற்றென்று அடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே. அருமையாக பாடியிருக்காங்க. அப்போ குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, அதையெல்லாம் குணமாக கொண்டு அருள்வது உனது இயல்பு அப்படின்னு இந்த பாடலில் பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல்களை நான் ஏன் பாடினேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி தாயாக தந்தையுமாக நீ தான் என்னைய எனக்கு இருக்கிற. அப்படி இருக்கும்போது என்னுடைய கொடிய குணங்கள் எல்லாம் உனக்கு நீ அறிந்து தான் வைத்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது என்னைய வெறுத்து ஒதுக்கலாமா, அருள் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான் இந்த பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் இந்த பாடலை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் நிறைய இந்த மாதிரி பாடியிருக்காங்க. நான் நிறைய குற்றங்களை உடையவனாக இருக்கின்றேன், என்னை ஒருபோதும் கைவிட்டுறாதன்னு நிறைய பாடல் பாடியிருந்தாங்க. அதில் சில பாடல்களை நான் இப்போ உங்களுக்கு பாடி காமிச்சேன். இதே மாதிரி தான் நம்மளும் அனுதினமும் இறைவனிடம் விசாரம் வைக்கிறோம். நமது சிறுமைகள் ஒவ்வொரு தவறுகள் நடக்கும்போது இறைவனிடம் சொல்லணும், நான் இந்த மாதிரி ஒரு சிறுமையிலேயே தான் இன்னும் என்னை வச்சிருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, நீ உனது குணம் நற்குணங்கள் எல்லாம் உன்னிட்ட நற்குணங்கள் தான் இருக்குது, கெடுகுணங்கள் ஒரு இது கூட கிடையாது. ஆனால் நான் நற்குணங்களே இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஏகதேசம் இல்லை, பெரும்பாலான சமயத்தில் மனசில் கெடுகுணங்கள் உள்ளே வருது. அது வருதுன்றதே இப்போ தான் என்னாலே உணர முடியுது. அப்படி வரும் மாதிரி என்னை வச்சுருக்கலாமா, உனது அருளை வேண்டி உன்னோட நான் கலக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை இப்படி விடலாமா அப்படின்னு நம்ம அனுதினமும் இந்த விசாரம் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளுடைய திரைகள் எல்லாமே விலகிரும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த கருத்துக்களோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பதிவில் நாம் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.